ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 5 ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஒர்க் இருக்குது. 5 இல்லை, சாரி, 6 ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஒர்க் இருக்குது. ஒரு 4 சாதா ப்ளவுஸும் 2 லைனிங் ப்ளவுஸும் இருக்குது. அதோட கட்டிங் வந்து பார்த்துட்டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் வந்து சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இப்படி இருந்தால் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, இல்லை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆன பீப்புள்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 5 விஷயத்த கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் வந்து நினைப்போம். அது தோற்கிறது யாருக்கு தான் வந்து பிடிக்கும் சொல்லுங்கள்? ஜெயிக்கிறது தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் வந்து அதையும் மீறி நம்ம வந்து தோத்துடுறோமா? ஏன் தோத்துடுறோம்? ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம அதை தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நம்மளோட தோல்விக்கு முதல்ல என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளோட சக்ஸஸ் வந்து நம்மளோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம தோற்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தோற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2க்குமே வந்து ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஜெயிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, தோற்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த 5 விஷயங்கள் மட்டும்தான் வந்து மெயினான ரீசனாகவே இருக்கும். அந்த 5 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசினஸ். நமக்கு இருக்கிற சோம்பேறித்தனம் தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமே. சரி பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போடுற ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட தோல்விக்கான காரணம். ஒன்றை தள்ளி போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் தோற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் நீங்கள் அர்த்தம். அதுவே வந்து அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தள்ளி போடாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போயே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப திங்க் பண்ணுறது. எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறவங்க செயல்படுத்துறது கிடையவே கிடையாது. அந்த திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் வந்து அவங்க பண்ணுறாங்களே ஒழிஞ்சு, அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து அவங்கக்கிட்ட வந்து இருக்கிறதே கிடையாது. இது வந்து நம்ம பண்ணுற 2வது மிஸ்டேக்கு. நம்ம எப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறோமோ, அந்த முடிவில் உறுதியாக இருந்து அதுக்காக நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்பயே நம்ம வந்து வெற்றியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இதுவே வந்து நீங்கள் வந்து அதை திங்க் பண்ணுறதோடவே நிறுத்திட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தோல்வியில் தான் நிற்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெகட்டிவிட்டியாக நம்ம யோசிக்கிறது. எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே சரி, நமக்கு வந்து அது பாசிட்டிவிட்டியாக நம்ம நினைக்கவே தோன்றதே கிடையாது. நெகட்டிவிட்டியாக தான் நினைக்கிறது. நம்மளால் முடியாது, நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு. ஏன் அதை நீங்கள் வந்து அப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாமே. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் வந்து ஏன் உங்களுக்கு வரதே கிடையாது? அப்போ உங்களால முடியல அப்படின்னா வேறு யாரால தான் முடியும்? உங்களுக்கும் வந்து கடவுள் வந்து அதே வந்து கண்ணு, காது, மூக்கு, 10 விரல், கால், 2 கால் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாரு. அப்போ உங்களாலேயே முடியல அப்படின்னா, இந்த மாதிரி கண் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சரியாக காது கேட்காதவங்க இருக்கிறாங்க. கை, கால் ஊனமுற்றவங்கலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தையோடையும் இந்த வாழ்க்கையை வாழும்போது, உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏன் அந்த நெகட்டிவிட்டி வந்து உங்களுக்கு வருது? கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, நம்ம நினைக்கிறது தான் வந்து கண்டிப்பாக அது வந்து நடக்கும். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றைக்கே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் சக்ஸஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்களால் முடியல அப்படின்னு நீ நினைக்கிறப்ப
நீங்க அன்சக்சஸ் தான் ஆகப் போறீங்க. அத வந்து நீங்க கொஞ்சம் நல்லா தெளிவா வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பயப்படுறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து சரி, அதுக்கு வந்து பயப்படுவோம். இப்ப ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா, அதுக்கும் பயப்படுறது. இப்போ நம்மளோட டைலரிங் இப்போ அதையே நம்ம வந்து மெயினா எடுத்துக்கலாமே. இப்ப நெறைய பேருக்கு ஆ இப்ப பிகினரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுக்கறதுக்கோ, எதுக்கா இருந்தாலும் சரி, ஒரு பயம் வந்து ஆரம்பத்தில இருக்கும். ஆரம்பத்தில அந்த பயம் இருக்கிறது ஓகே. ஆனா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமும் அந்த பயம் வந்து இருக்குது அப்படின்னா, அதுவோடவே கன்டின்யூ பண்றாங்க அப்படின்னா, அது மாரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அத பயப்படாம நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்த நம்ம வரவழைச்சுட்டு, நம்ம பண்ணணும் அப்படின்னாவே நம்ம வந்து அத வந்து சரியா செஞ்சு முடிச்சுருவோம். எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத்தன வருஷம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு 10 இயர்ஸ் பக்கமா, ஏதாவது ஒண்ணு புதுசா தைக்கிறப்பயோ, இல்ல வந்து ஒரு புது மாடல் நம்ம ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்றப்பயோ, இல்ல கஸ்டமர் வந்து குடுக்குறப்ப நம்ம வந்து அத கரெக்ட்டா பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு கொஞ்சமாவது எனக்கும் பயம் இருக்கும். ஆனா, அந்த பயமே வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா, என்னால அந்த வேலைய செய்யவே முடியாது. என்னால முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துருவேன். அந்த மாரியும் வந்து நீங்க பண்ணவே கூடாது. கண்டிப்பா உங்கனால முடியும். நீங்க கரெக்ட்டா செஞ்சு குடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க உங்கள ஃபர்ஸ்ட்டு நீங்களே வந்து நம்பணும். நம்பினா மட்டும் தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும். நீங்க மாறணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க தான் அதுக்கு மாறணும். அப்படி மாறுனா மட்டும் தான் உங்கள சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து மாறும். அத நீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க லைஃப்ல சக்சஸ் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து முதல்ல என்னென்ன உங்களோட சக்சஸ்க்கு தடையா இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அப்படி பார்த்தா தான் நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும். இப்ப 5வதா என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அன்சக்சஸா இருக்கிறவங்க வந்து இந்த மாரியெல்லாம் தான் இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோலே வந்து இருக்காது. எந்த ஒரு நோக்கமுமே இல்லாம, இலக்குமே இல்லாம, அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீமுமே வந்து இருக்காது. அப்படி இருக்கிறப்ப, அவங்க எத நோக்கி போவாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கும். இப்ப எனக்கு இந்த ஃபீல்டுல பார்த்தீங்க அப்படின்னா, நான் டைலரிங்ல நான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அத நோக்கி தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு ஷோரூம் மாரி என்னோட கடைய வந்து நான் வைக்கணும். எனக்கு எனக்கு கீழ வந்து ஒரு 10 பேராவது நான் ஒர்க் பண்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட எய்மா இருக்குது. இப்ப என்னால அது முடியும்னு நெனைக்கிறதுனால தான் நான் வந்து இவ்ளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட ஒர்க் எல்லாமே பண்ணிட்டுருக்கிறேன். ஆனா வந்து இதுவே முடியாது அப்படின்னு நான் நெனச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த வேலையவே நான் வந்து சரியா செய்ய மாட்டேன். என்னால வந்து முடியல அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். எவ்வளோதான் வந்து கஷ்டங்கள் நமக்கு வந்து வந்தாலுமே, நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்ம எதுக்காக இந்த வேலைய செய்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த மட்டும் வச்சுக்கிட்டு, நம்ம அத நோக்கி போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எல்லாத்துலயுமே சக்சஸ் பார்க்க தான் முடியும். இது எல்லாமே நான் இப்ப சொன்னது எல்லாமே அன்சக்சஸா இருக்கிறவங்க பண்ண வேண்டிய பண்ணுன ஒரு விஷயங்கள் தான். இனி வந்து நம்ம பார்க்க போறது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்பிள் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அந்த 5 டிப்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இத தான் அவங்க வந்து மெயினா ஃபாலோ பண்றது. நீங்க வந்து நல்லாவே வந்து திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உங்கள்ட்ட நீங்க சக்சஸா இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறதும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க கிட்ட என்னென்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறதையும், இப்ப வாங்க அதையும் வந்து பார்த்துரலாம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு எப்பயுமே ரெடியா இருப்பாங்க. எந்த ஒரு நேரம், காலம் அப்படிங்கிறதும் வந்து இருக்கவே இருக்காது. எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வந்து அவங்க பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெடியா இருப்பாங்க. "உழைப்பின்றி ஊதியம் ஏது" அப்படிங்கிற மாரியும், உழைச்சா மட்டும் தான் உயர முடியும் அப்படிங்கிறதும், இது எல்லாம் வெறும் வாய் வார்த்தைகள் மட்டுமே கிடையாது. ஒரு ஆணித்தரமான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஜெயிச்சவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பா நீங்க
ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆக ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு தான் வந்து அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேக் ஆக்ஷன். நம்ம எதுவுமே வந்து அம் அவங்க வந்து முடிவு எ எப்படி சொல்றது? யோசிக்கிறதோட மட்டும் நிறுத்தாம, அதுக்கான வேலைகளையும், அதுக்கான ஆக்ஷனும் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இன்னும் வந்து நெறையா பேர் வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, முடிவு வந்து எடுக்கவே மாட்டாங்க. அத செயல்படுத்தவும் மாட்டாங்க. அந்த மாரி இல்லாம, ரொம்பவும் யோசிக்கவும் கூடாது. யோசிச்சா அத செயல்படுத்தாம இருக்கவும் கூடாது. இதுல வந்து என்ன நடக்க போகுது சொல்லுங்க? ஒண்ணு நம்ம ஏதாவது தப்பு பண்ண போறோம். இல்லைன்னா சக்சஸ் பார்க்க போறோம். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்ம திருத்திக்கணும். அது நமக்கு ஒரு பாடமா அமையும். அதுலருந்து நெறைய விஷயங்கள நம்ம வந்து கத்துக்குவோம். நம்மளோட சக்சஸ் அடுத்த லெவல் வந்து போகும்போது, இன்னுமே அத விட 2 மடங்கு சக்சஸ நம்ம வந்து பார்ப்போம். அதுதான் வந்து ஒரு ரீசன். எடுத்தோனே ஜெயிச்சுட்டோம் அப்டின்னா, நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸோ, இந்த எதுவுமே வந்து அதில நமக்கு கிடைக்காது. இதுவே நம்ம தோத்துட்டு எழும்போது, அந்த வேகம் 2 மடங்கா இருக்கும். அத மட்டும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க நெனைக்கிறது எல்லாமே 3 பாயிண்ட்டு. அவங்க நெனைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாசிட்டிவான திங்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நெகட்டிவான திங்கோட கண்ணோட்டத்தில பார்க்குறதுக்கும், ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தில பார்க்குறதுக்கும் வந்து நெறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும், நம்மனால முடியும் அப்டின்னு சொல்லி அந்த விஷயத்த செய்யறதுக்கும் நெறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்ப முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, முடியல இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதோட ரிசல்ட் வந்து ஒரு 50% தான் இருக்கும். இதுவே வந்து நம்மனால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதோட ரிசல்ட் கண்டிப்பா வந்து 100% வந்து நமக்கு இருக்கும். நம்ம எண்ணங்கள் மட்டும் தான் நம்மள வந்து உருவாக்குது. அது மட்டும் தான் வந்து நம்மள அந்த எண்ணம் எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இமயமலை ஏற போனாரு. அப்ப வந்து உங்களுக்கு ஏறியும் முடிச்சுட்டாரு. அவர்கிட்ட வந்து கேட்டப்ப, "உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து கஷ்டமா இருந்தது?" அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, "எங்க என் மனசு என்னால முடியாதுன்னு சொல்லிருமோ?" அப்படிங்கிறத மட்டும் தான் அ எனக்கு ஒரு கஷ்டமா இருந்தது. நல்ல வேளை அது அப்படி சொல்லல. என்னால முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. அதனால தான் என்னால ஏற முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க. அப்ப என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம மனசு நம்மனால முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும். அந்த மாரி உங்களோட திங்கிங் எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவானதா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து சக்சஸ நீங்க வந்து பார்த்துருவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 4த் பாயிண்ட். இதில வந்து நமக்கு அ நெறைய இடர்பாடுகள் எல்லாமே வரும். இப்ப எப்படி வந்து நெறைய பேர் வந்து சொல்றீங்க அப்படின்னா, "நான் ஒரு படி ஏறுனா எனக்கு 10 படி சறுக்குது. நான் எதுல போய் கால வச்சாலுமே அது எல்லாமே வந்து இதாவே ஏதாவது ஒரு பிரச்சனையிலே முடிஞ்சிருது. அத செய்யவே முடியறதில்ல." இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா வரும். நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க பீப்பிள்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில இது எல்லாமே வந்து கஷ்டமானதா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு 4, 5 படி ஏறுறதோ, இல்ல ஒரு 10 படி ஏறுறதோ தான் கஷ்டம். அதுக்கப்புறம் ஏறிட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேல வந்து ஏறுறது இன்னுமே வந்து ஈஸி தான். அந்த முதல்ல ஏறக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அந்த கஷ்டத்த பார்த்தே வந்து நெறைய பேரு ரிட்டர்ன் திரும்பிர்றாங்க. ஆனா, அத தொடர்ந்து அந்த கஷ்டத்தோடவே பயணிச்சு நம்ம அந்த வேலைய செய்யும்போது தான், கண்டிப்பா அந்த லைஃப்ல நம்ம வந்து சக்சஸ பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயமுமே வந்து இந்த உலகத்துல நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்கவே கிடைக்காது. எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து போராட வேண்டியது இருக்கும், கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், நெறைய அவமானப்பட வேண்டியது இருக்கும். இந்த மாரி எல்லாம் நடந்தால் மட்டும் தான் நம்ம லைஃப்ல சக்சஸ பார்க்க முடியும். இது எதுவுமே இல்லாம உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து முடியவே முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5த் பாயிண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு 5த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான ஒரு பார்வை. கிளியரா இருப்பாங்க அவங்களோட இதுல. அவங்க எந்த ஒரு குழப்பமுமே அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. இது எத்தன பேருக்கு நமக்கு இருக்குது அப்படின்னு வந்து பாருங்க. யாருக்குமே அந்த மாரி இருக்காது. உங்களுக்கு எந்த மாரி ஆகணும் அப்படிங்கிறதே நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சரியா வந்து செட் பண்ணவே மாட்டீங்க. இப்ப எனக்குமே வந்து ஆரம்பத்தில என்ன வேலைக்கு
போகலாம் அப்படின்னு தோன்றப்ப, நம்ம அந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா. இப்போ நான் டைலரிங் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இடையில என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம பியூட்டிஷியனும் கற்றுக்கலாம், அதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து தோணுச்சு. அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் இந்த யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்டர்லாம் ஏதாவது நம்ம வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு, இல்லை வந்து ஒரு ஷர்ட்டு, பேண்ட்டு, இல்லை துண்டு மடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஏதாவது வாங்கி தைக்கலாமா? இல்லை வேறு ஏதாவது வந்து பண்ணலாமா? அந்த மாதிரி வந்து நிறைய திங்கிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது நமக்கு ஒரு தெளிவான ஒரு இதையவே வந்து கொடுக்காது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இல்லை இடையில வந்து எனக்கு என்னென்னு தெரியுமா தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு படித்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ஒர்க்குக்காவது போகலாமா அப்படிங்கிற மாதிரியும் வந்து தோணுச்சு. அப்போ எந்த ஒரு முழுசான ஒரு முடிவுமே எடுக்காமல் எப்படி அந்த ஒர்க்கை நம்ம செய்கிறப்ப அதில் வந்து நம்மளால் சக்ஸஸ் பார்க்க முடியும்? கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நோக்கி மட்டுமே நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸை வந்து பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்து டைலரிங்கே என்னோட தொழிலா நான் எடுத்ததுக்கு அப்புறமேலே இதுதான் என்னோட தொழில், இதை தான் நான் இனிமேல் வந்து பார்க்க போகிறேன், இதை தான் நான் இனிமேல் வந்து பெருசு பண்ணணும், அதிகப்படுத்தணும், நிறையா வந்து கஸ்டமர்ஸ் பிடிக்கணும், இதை நோக்கி மட்டும்தான் நம்ம இன்னும் போகணும் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து எனக்குள்ளாரையே நான் செட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். என்ன எனக்கு எப்படி தான் வந்து நான் நினைக்கிறது தான் வந்து என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நைட்டு தூக்கத்தில் கூட அது மட்டும்தான் வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். இது எதுவுமே நம்ம நினைக்கல அப்படின்னா நம்ம வந்து என்னைக்காவது எப்பயுமே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு முயற்சியே பண்ணாமல் ஒரு தோல்விக்கு நம்ம வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறத யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு முதல்ல யார் எப்படி சொல்கிறது, தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து முதல் காரணமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும்தான். நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு தோல்வி அடைகிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் நம்ம தான். நம்ம சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு முதல் காரணம் நம்ம தான். நம்மளை மீறி தான் வந்து எல்லாமே நடக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு அரசர் ஒரு மாம்பழத்தை வந்து ஒரு பரிசாக வந்து கொடுத்தாரு. அப்படி அதை கொடுக்கும்போது அவர் வந்துட்டு, இது என்னது வெறும் ஒரு மாம்பழம் தானே, இதுக்கே வந்து இவ்வளோ வந்து இது பண்ணி தரீங்க அப்படின்னு வந்து சொன்னார். பரிசு பொருள் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நல்லா பாருங்கள், இது வெறும் ஒரு மாம்பழம் மட்டும் இல்லை, இது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு மாந்தோப்பாக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம நினைக்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 10 விரல் இருக்குது, 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, கண் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பி. கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் உங்களோட பீப்புளுக்கும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் இருக்கிற ஒரு 5 விதமான வித்தியாசங்கள். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக நம்மளோட லைஃப்லேயும் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். இது வந்து இந்த டைலரிங்க்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. டைலரிங் இல்லை அப்படின்னாலும் எந்த ஒரு பேசிக்கான ஒரு தொழிலாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்க்குற நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே வந்து டெய்லிக்கும் உங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் எடுத்து வச்ச இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே ஒரே ஆளுது தான். நெக்ஸ்ட் இதோட ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.